ஆமீன். கர்த்தர் நல்லவர். இன்று 4ஆம் தேதி 6ஆம் மாதம் 4ஆம் தேதி ஆனி மாதம் 4ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com என்ற 2 இணையதளத்தின் மூலம் நீங்கள் வானொலியை கேட்க முடியும். இப்படிப்பட்ட எல்லோருக்கும் நீங்கள் அறிவியுங்கள். 24 மணித்தியாலமாக செல்கிறது. அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பாடல்கள், ஜெபங்கள், துதிகள், வேத வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்தப்படுகிறது. அந்த வகையிலே காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் பல சுவை நிகழ்ச்சியாக வழிநடத்தப்படுகிறது. அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள். அதே வேளையிலே நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். விடுதலையின் வெளிச்ச நேரம் ஆரம்பமாகிறது. பெஞ்சமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வைத்திருப்பார். இது நேற்றைய வசனம். ஆமேன். நாளுக்கான வசனம். கர்த்தரின் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். யாத்ராமம் 15:2 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்கான வாசிக்க வேண்டிய வேத வாசிப்பு பகுதி யோசுவா 22, ஏசாயா 28, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து எபிரேயர் 11வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே ஒலிபரப்பு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஏனென்றால் இந்த அதிகாரங்கள் 30 நிமிடம் எடுக்கும். நான் காலையிலே ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு ஆரம்பமாகின்ற வேளையிலே இவற்றை ஒலிபரப்பு செய்து நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். உங்களை இந்த இடத்துல நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனாலே நீங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம், கேளுங்கள். உங்களுக்கு விருப்பமான நேரங்களில் அதே வேளையிலே நீங்கள் சூமுக்கூடாக 7 மணிக்கு நீங்கள் இணைய முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. சூமுக்கூடாக நீங்கள் இணைகின்ற பொழுது 7 மணிக்கு நாங்கள் இந்த நேரடி வேத வாசிப்புக்கு கூடாக, அதே வேளையிலே வாக்கு தத்துவத்துக்கூடாக மற்றும் வேத வசனங்களுக்கூடாக வழி நடத்தப்படுகிறோம். நீங்கள் சூமுக்கூடாக இணைகின்ற பொழுது இணைய விரும்புபவர்கள் சூமுக்கூடாக கேட்க முடியும். பலர் வாட்ஸ்அப்புக்கூடாக இணைகிறீர்கள், சூமு இணைய முடியாது. அதுபடியால் நீங்கள் ஜூமில் இணைந்து அவற்றை கேட்க முடியும். நான் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் இந்த வானொலியை. இப்பொழுது டொரண்டோ 8:04 இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் திரும்பமாக உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. இணைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்துகிறோம். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி சுமதி அவர்கள், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வேயிலிருந்தும், சகோதரி வினு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சகோதரி சுமதி அவர்கள் குவைத் தேசத்திலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு நேரத்திலும், அதே வேளையிலே சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான விசேட ஜெபங்களுடன் இணைந்திருக்கிறோம். இந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார்.
பெற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த ஜெபங்களை நாங்கள் ஒலி பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்கள் கூட ஜபிக்க முடியும் அல்லது இணைந்து ஜபிக்க முடியும். அதில் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. பல நாட்களாக சகோதரி கலாசீலன் அவர்கள் இணையவில்லை. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவரை விசாரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார்கள். ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா யார் டெலீட் பண்ணது? பிரைஸ்லோட் பிரைஸ்லோட் யாரோ ஒருவர் டெலீட் பண்ணிவிட்டார்கள். பிரைஸ்லோட் சிஸ்டர் ஜானட். சத்தம் வர இல்ல அண்ணா. பிரைஸ்லோட் பேசலோட் அண்ணா. கேக்குதா? எப்ப கேக்குது? ஓகே, யாரோ டிலீட் பண்ணி விட்டார்கள். அதனால தான் உங்களுக்கு சத்தம் வரவில்லை. திரும்ப தொடருங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். எங்களுடன் சௌரி கொன்சி அவர் இணைந்திருக்கிறார் துபாயிலிருந்து. அந்த வகையில் அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் கிருபாசனமும் கேருபீன்களையும் பற்றி நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியின் மேல் காணப்படுகிற அந்த மூடிதான் கிருபாசனம் ஆகும். இந்த கிருபாசனம் என்றால் கிருபையின் ஆசனம் அல்லது இரக்கத்தின் இருப்பிடம் அல்லது கருணையின் இருக்கை என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கிருபாசனம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால் பாவங்களை நீக்கி பரிகாரம் செய்து ஜனங்களை பாதுகாக்க அங்கு உருவாக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, அதாவது கிருபாசனம் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவ நிவார்த்தி செய்யும் முகமாகவும் கர்த்தரை சந்திக்கும் இடமாகவும் அந்த கிருபாசனம் அக்காலத்திலே இருந்தது. இன்று இந்த கிருபாசனம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 வசனத்திலே இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 2வது காரியம் பாவ நிவார்த்தி செய்யும் பரிகாரி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் இன்றைக்கு எங்களுக்கு பாவ மன்னிப்பு, அவருடைய உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கையினால் எங்களுக்கு மன்னிப்பு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. நாங்கள் கேருபீன்களை குறித்து நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் கேருபீன்கள் அங்கு சந்திக்கிற இடமாய் இருக்கிறது. நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பொட்டியின் மேல் நீக்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு காண்பிக்க போகிறது எல்லாம் உன்னோடு சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இது கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல் உருவமாயும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் அங்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. கேருபீன்கள் சுத்த பொன்னினால் செய்யப்பட்டது என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், புதிய ஏற்பாட்டு சபையிலே விசுவாசிகளும் ஊழியர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயும் காணப்பட வேண்டும் என்று அது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே இது திஷ்டாந்தமாய் இருக்கிறது, இந்த புதிய ஏற்பாட்டிலே எல்லாம் அங்கு நிறைவேறினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பொன்னை போலதான் எங்களுடைய விசுவாசம்.
பொன் எவ்வளவு விலை உயர்ந்ததோ அப்படித்தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த விசுவாசமும் பெரிதாய் இருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்திலே அழிந்து போகிற பெண் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாய் இருக்கிறது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். டொலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். சத்தம் வரே இல்லையா? பிரைஸ் தி லார்ட். வருது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் டொனால்ட் நினைக்கிறேன். இப்ப அலுவலா வெளியில போகணும். எனக்கு முதல் கொஞ்சம் வெளியே தந்தீங்கன்னா நல்ல. ஓகே ஓகே God bless. ஓகே ஓகே. நாங்கள் பிரைஸ் தி லார்ட். டொலி சிஸ்டர் நிக்கிறீங்களா? நிக்கிறேன் சிஸ்டர். ஓகே ஓகே. நீங்கள் எங்கள் தேசத்திலே இந்த அநீதிகள், அநியாயங்கள், இந்த பூதவஸ்துகள், இந்த விற்பனை செய்யற எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இது எங்கள் தேசத்தை அதிகமாய் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே யாவரையும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உங்களோட திருப்பாதத்தில் வந்து இருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி, அப்பா நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே நீங்க எப்போதும் பரிசுத்தரா இருக்கிறபடியா நாங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. உங்களோட பரிசுத்தத்தின் ஆவியை எங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா இந்த இலங்கை தேசத்துல உள்ள ஆண்டவரே எல்லா விதமான அப்பா அந்த அசுத்தமான ஆவியிலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் தட்டுகிறேன் அப்பா. அப்பா அங்க உள்ள அந்த மக்களுக்குள்ளேயும் சபைகளுக்குள்ளேயும் அப்பா உங்களை அறிந்தும் அறியாமைக்கு ஜீவிக்கிற மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே உங்களோட கிருபையை கொடுத்து ஆண்டவரே அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா 7 குத்து விளக்கின் மத்தியில் ஆவிடும் எங்கள் பரிசுத்தரே அவங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே உலாவும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆதியும் அந்தவுமான அல்பாம் ஒமேகாவும் இருக்கிற தகப்பனே, அவர்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஐயா. அப்பா உங்களோட வாக்கு தத்தம் இன்றும் நேற்றும் இன்றும் இப்பொழுதும் ஆண்டவரே அப்படியே இருக்கிறபடியா நன்றி செலுத்தின ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் மாறாதவரே எங்கள் மத்தியில் இருந்து உங்களோட சித்தத்தின்படி கிரிகை செய்து கொண்டு வர்ற பரிசுத்தமான ஆவிக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பழைய காலத்துல அப்பா அந்த பெந்திகாஸ்த நாட்கள்ல கொடுத்து அந்த பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு அனுப்பி ஆண்டவரே அவர்களை எழுப்பும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. அந்த ஆதி அன்பு அவர்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய அன்பு பெரிதானது ஆண்டவரே. உங்களோட அபிஷேகத்துல அவங்க நிலைத்து நிற்பதற்கு அந்த உங்களோட அபிஷேகத்தை உங்களோட வெளிப்படுத்தலை அவங்க அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவங்களுக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. ஜெபாவியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு என்று எழுந்து பிரார்த்திக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தாரை எழுப்பும்படி கேட்டுக்கிறேன். இந்த கடைசி கால நேரத்துல ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா எங்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தை கொடுத்து தாழ்மையும் கொடுத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா இரு புறமும் கருக்குள்ள பட்டியத்தை அடக்கிய கரங்களில் உடையவரே உம்மோட கரங்களிலூடாக ஒரு அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்றேன். இலங்கை நாடு ஒரு செழிப்புள்ள நாடாக உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து எழும்பி அப்பா அந்த அற்புதத்தை செய்யற தகப்பனே இப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்களும் உங்களுக்குள்ள ஆண்டவரே நாங்க சந்தோஷமா உங்களுக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்க போல அவர்களுக்கும் அந்த வெளிப்படுத்துதலை கட்டளையிடும்படியா கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அன்பில் நிறைந்தவரே நேற்றும் இன்று மாறாதவரே மக்கு நன்றி நன்றி நன்றி. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் கிடைக்கப்படும் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே யாவரையும் கூட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. அப்பா இப்பொழுது ஆண்டவரே லெஸ்ஸி இந்த நடத்துற இந்த ஊழியத்தை ஆண்டவரே உங்களோட கருத்தில் கொடுக்கிற அவங்களை உங்களோட ரத்த கொட்டைகளால மறுத்து வைங்க. சிஸ்டர் ஜெனட் இருக்கிற செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரங்க வந்திருக்கிற பிரதர் சிஸ்டர்ஸ் யாவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அப்பா ஆமீன் ஆண்டவரே. உன்னதமானவரே மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம் ஆண்டவரே. உங்களுக்கு நிழலா இருந்து யாவரையும் வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாதவரே எங்கள் மத்தியிலிருந்து எங்கள் ஜெபங்களை கேட்டு இன்றைக்கு ஒரு புதிதான அற்புதங்களை செய்ய புறப்படியா நன்றி அப்பா. மாலை காலை இரவு நேரங்களில் நடக்கிற கூட்டங்கள் யாவற்றையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. ஆவியினாலும் இல்ல அப்பா, பராக்கிரமத்தினாலும் இல்ல
இல்ல ஆவியினால உங்களோட ஆவி மட்டுமே இது நடத்தக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி சாமி. அப்பா மறுபடி உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்திருக்கும்படியா கேட்டுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்க தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. எங்களை ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிக்க போறபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேசத்திலே இந்த பாவ பெருக்கு, இச்சை பெருக்கு இவைகளாலே கட்டுண்டு இருக்கிறார்கள். இந்த கட்டுக்களை எல்லாம் உடைந்து அவர்கள் ஒரு தேவனை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த ஜெப வேண்டுகோளுக்காய் நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் மனிதனை உருவாக்கி அப்பா பிதாவே, மனிதனுடைய தேவனை அக்கிரமங்கள் அப்பா, பாவங்கள், சாபங்களை நினைத்து நீங்கள் மனிதனை உருவாக்கின என்று மனஸ்தாப்பட்டீங்க ராஜாவின் தேவனை. மனஸ்தாப்பட்டீங்களப்பா பிதாவே, விசனப்பட்டீங்களப்பா என் தேவனை பிதாவே. இந்த தேவனை உம்முடைய நேசகுமாரனை அப்பா இந்த பூமிக்கு அனுப்பி தேவனை பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் அப்பா, நோய்கள், வியாதிகள், பலவீனங்கள் யாவையும் சுமந்து தீர்த்தீங்க ராஜாவே. இந்த தேவனை உம்முடைய இல்லையற்ற அன்பப்பா, அகலம் ஆழமில்லாத அன்பு இயேசு ராஜாவே என் தேவனை அப்பா, உம்முடைய அன்பை தேவனை இந்த மக்களுக்கு ஊற்றுங்கப்பா இயேசு ராஜா. கிருபை செய்யுங்கப்பா, எல்லாவற்றையும் செய்து முடித்து தேவனை நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்தும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்கள் ஐயா. மறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களப்பா பிதா. அன்புக்கு நன்றி என் தேவனை இயேசு ராஜா. தேவனே இலங்கை மக்களை பொறுத்து பிதாவே, என் ஜனங்கள் சங்காரமாக சொன்னீங்களே ராஜாவே என் தேவனை பிதா. தேவனே உங்களுடைய வேதத்தின் மகத்துவம் ராஜாவே என்ற மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு, மக்களுக்கு பிதாவே, அதுகளை அந்நிய காரியமா இந்த மக்களை பார்க்கிறீங்களா ஐயா இயேசு ராஜா. தேவனே கடைசி நாட்களிலே பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்களப்பா. வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாம் என்று சொன்னீங்க இயேசு ராஜா. வார்த்தை கிடைக்காத ஒரு காலம் வரப்போகுது. செல்லாதபடி தேவனை வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் நாமத்தினால் சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானம் நாமத்தால் நாமத்தால் பலத்துள்ள அபிஷேகத்தினால் மக்கள் மீது ராஜா இதாவே நீங்கள் சொல்ல எங்கள் கண்டனம் படம் நாமத்தினால்
கிறிஸ்துவ ரத்தத்தை தளிக்கிற மீது செய்யுங்கப்பா பிதாவே. அசைக்கம் கேசம் குடும்பங்கள் கவன தேசம் அரசம் அசைக்கப்படுகிற நாமத்திலே கிறிஸ்துவ ரத்தம் அவிக்கேசமாக எங்கப்பா பிதா ஆவியல் ஆவியல் பிதாவின் சொசமையா விசுவாசமாய் கிறிஸ்தவ நம்முடைய அம்சம் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷர்கள் போய் மேற்பல் போல நீங்க சொன்னீங்கப்பா செய்யுங்கப்பா பிதாவே. கல்யாணம் பிதாவே கிரியல் சாசன் கிரியல் கிரியல் செய்யுங்க விசுவாசிகளும் ராஜாவே செய்யுங்கப்பாவிற்கு சுத்தாவியானவரே பிதா ராஜாவே ராஜாவே ராஜா இருவசைங்களையா இயேசு ராஜா அக்கினி கடந்து செய்யப்படுவதா செய்யப்படுவது நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. நீங்கள் நன்றி நன்றி ராஜாவே நன்றி என்று நம்ம மொழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிதாவே நீங்கள் சமீபத்தில் இருக்கிறீர்கள் கேட்கிறோம். சுத்தாவியாருடைய சேதம் சேர்ந்த நன்றி ராஜாவே. நன்றி அப்பா. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன். பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து போகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்திலே இந்த விக்கிராதனை செய்யற மக்களுக்காகவும், இந்த செய்வின துணிய கட்டுக்கள் செய்யற மக்களுக்காகவும், மக்களை சேதப்படுத்தி கொண்டு ஏழைகளை சேதப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மனுஷர்களுக்காக மனம் திரும்ப நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு புதிய கிருபைக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து உமது திரு கரத்தினாலே எங்களை வழி நடத்தி வருகிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆலோசனையை கர்த்தனே அப்பா, ஒவ்வொரு நாளும் உமது ஆலோசனையிலே எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்துகிற எல்லா தயவுக்காய் நன்றி, பாதுகாப்புக்காய் நன்றி, தேவைகளை சந்தித்த வருகிற கிருபைக்காக கூட சோத்திரம் கொடுத்த எல்லா சுக பல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. அப்படியாக ராஜா, நாங்கள் ஒரு மனதோடு வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக ஒரு மனப்பட்டு இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற வேளையிலே ஆண்டவராகிய தேவரீர் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் இந்த நாளிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே வீணுக்கு விருதுக்கு போகாதபடிக்கு எங்களுடைய கூரையை தாண்டி உமது சமூகத்துக்கு வரும்படியாக எங்களுடைய சாபங்கள் எல்லாம் கூட ஒரு விசை கூட நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பரிசுத்த ரத்தத்தினாலே அன்றவரே நீர் எங்களை கழுவுவீராக அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இலங்கை வாழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை தேசத்தின் மேல உமது பரிசுத்த ரத்தத்தை முழுமையா அப்பா எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம் தகப்பனே. அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. எழுப்புதலின் அக்கினி திரளால் பற்றி எரியும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிறதான எல்லா மக்களும், இலங்கை தேசத்தில் இருக்கிறதான எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் இலங்கை மேலே இரக்கம் பாராட்டுங்க. இலங்கைக்காக ஆண்டவரே அநேகர் ஜெபிக்கின்ற வேளையிலே அந்த இலங்கை மேலும் உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாக ஜெபிக்கிறோம். இலங்கை மக்கள் எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறப்பா. அந்த இடத்துல அநேக விக்கிரக ஆராதனைகள் செய்கிற மக்கள் அதிகமா இருக்கிறபடினாலே, அதிகமான விக்கிரக கோவில்கள் இருக்கிறபடினாலே அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவரீர் பரிசுத்த ஆவியானவர் தாமே விலக்கி போட்டு இந்த விக்கிரகங்கள் வணங்குகிற யாவரையும் கூட நீர் மனம் மாறும்படியாய் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. இந்த விக்கிரகங்கள் கர்த்தாவே எல்லா அவர்கள் செய்கிறதான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே செயலெழுந்து போகும்படியாக கட்டளை கொடுக்கிறோம்ப்பா. அந்த மக்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் அவர்களும் விக்கிரகங்களை போல இருக்கிறதான அந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவரீர் விலக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. விக்கிரகங்களே இல்லாதபடிக்கு, விக்கிரகங்களை வணங்குகிறவர்களே இல்லாதபடிக்கு இலங்கையை தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உன்னதமான தேவனை அவர்கள் வணங்கவும் அப்பா. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று எல்லா மக்களும் உணர்ந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நல்ல ரட்சிப்புக்கு கர்த்தாவே பாத்திரராக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அதே போல இந்த நாளிலே மந்திரங்கள் ஆண்டவரே அநேக குடும்பங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற அந்த மாயம் மந்திர தந்திர பில்லி சூனிய ஏவுதல்கள் வன்கண்கள் சர்ப்பத்தின் ஆவிகள் மொத்தமும் இயேசுவின் நாமத்தினாலே வேரோட பிடுங்குறப்பா. அநேக குடும்பங்கள் இதனாலே தங்களுடைய குடும்ப சமாதானத்தை இழந்து குடும்பம் பிரிந்து போய் அநேகர் வேதனையிலும் அப்பா மறித்து போயிருக்கிறார்கள். கர்த்தாவை போன்ற காரியங்களிலே ஈடுபடுகிற ஒரு பிள்ளையை இந்த நாளிலே இயேசு என்ற தேவன் இருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் எல்லோரும் மனமான ஆண்டவராகிய தேவரின் நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு மக்களும் எந்த மந்திரத்துக்கும் போகாத படிக்க எந்த மந்திரம் செய்கிறவர்கள் யாவரும் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்ற வார்த்தையின்படி அந்த மக்கள் எல்லோரும் இந்த வார்த்தையை வாசித்து அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்.
அப்படியாக கூட ஆண்டவரே இந்த வேலையிலே சப்பா, இந்த வேலையிலே அந்த தேசத்திலே காணப்படுகிறதான எல்லா மாய மந்திர தந்திரங்கள் எல்லாம் விலகி போய் அந்த மக்கள் எல்லோரும் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவராகிய தேவன் நீங்க உதவி செய்யுங்க. உண்மை அறிகின்ற அறிவை தான் தகப்பனே, உண்மை அறியாதபடிக்கு அவர்கள் கண்களை குருடாக்கி இருக்கிற இந்த பிரபஞ்ச எல்லா இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. தேசங்களில் இருக்கிறதான இலங்கை தேசத்தில் இருக்கிற மொத்த மக்களும் உண்மையான தேவனை அறிந்த எல்லா மக்களும் அப்பா எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு மனம் திரும்பி அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். அப்படியாக தேசத்திலே இந்த பெரிய சமாதான சந்தோஷம் உண்டாயிருக்கட்டும், ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் உண்டாகட்டாப்பா. முன்மாறி பின்மாறி தேசத்திலே ஊற்றி ஆண்டவரே செழிப்புள்ள தேசமா இலங்கை நீர் மாற்றி ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் ஜெபங்கள் எல்லாம் கேட்டு அந்த மக்கள் எல்லாரும் மானம் திரும்பி விக்கிரகங்களை விட்டு உண்மையான தேவனை சார்ந்து கொள்ள அவரையே வணங்க உதவி செய்யறதுக்காக சூத்திரம். மந்திரத்தில் இருக்கிற மக்கள் மொத்த ஜனமும் ஆண்டவரே மனமாறி அவர்கள் எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு, யாரையுமே சேதப்படுத்தாதபடிக்கு அவர்களும் மனமாறி ரட்சிக்கப்பட நீர் செய்யறதுக்காக, மனம் திரும்ப நீர் செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட எசப்பா இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்தை உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமா எமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உலகம் எங்கும் அப்பா இந்த ஊடகம் கடந்து செல்லட்டும். இதன் மூலியமா பரலோகத்துக்கு ஆண்டவரே வரிசையாய் மக்கள் மனம் திரும்பி நிற்க நீர் கிருபை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமா கூட இந்த ஊடகத்தை நடத்துகிற தேவதாசரை இன்னும் பலப்படுத்துங்கப்பா. இன்னும் அதிகமான ஐஸ்வர்ய ஆசீர்வாத சமாதானம் ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல பலன் சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை கொடுத்து, இன்னும் அதிகமான தரிசனத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்த தகப்பனே, அக்கினி கோட்டையிலும் ரத்த கோட்டையிலும் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்படியாக கூட இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவருடைய குடும்பங்களையும் தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் வாய்ப்பு செய்யுங்கப்பா. அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், நோய்கள் எல்லாவற்றையும் நீ சுகமாக்கி தருமடியா கூட ஜெபிக்கிறோம். விசேஷமா ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகளையும் மகனையும் தேவன் நீங்க ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. அநேகருக்கும் தேசங்களுக்கும் குடும்பங்களுக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமாக நீங்க மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்யறதுக்காக சோத்திரம். சகோதரி கலாசீலனுக்காக வருகிற ஆண்டவரே, வெகு நாட்களாக அந்த மகள் வரவில்லை என்ற செய்தி நாங்கள் கேட்டோம். ஆண்டவரா தேவரே மகளுடைய காரியங்களிலே நீங்க பொறுப்பெடுங்க. ஒருவேளை பிஸியா இருந்தால் கர்த்தர் வருகிற நாட்களிலே ஜபத்திலே வந்து கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க அப்பா. சுகவீனமா இருந்தால் வேலையிலே தழும்புகளால் சுகமாவோம் என்ற வார்த்தையின்படியும் வார்த்தையை அனுப்பி நீர் மகளுக்கு யாருக்கோ சுகம் இல்லாதவர்களுக்கு நீ சுகத்தை கட்டளிடும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா ஜெப வீரர்களையும் வீராங்கனைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை ஒருத்தருக்கே நடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். மங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். பிரதர் நிக்கிறாரோ? இல்ல இன்னும் வரலைங்க சிஸ்டர், வருவாருங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே ஓகே. கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி நீங்கள் எங்கள் தேசத்தின் கேட்டின் மகனுக்காகவும் பேலியாளின் மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பணும். அவர்களுடைய காரியங்கள் தேசத்திலே மக்கள் மத்தியிலே செயல்படாதபடி தேவன் தாமே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல தகப்பனே, நன்றியோடும் ஸ்துதிக்கிறேன் ராஜா. இந்த நாட்களில் அப்பா எங்கள் தேசத்தை குறித்து ஒரு பாரம் எங்கள் இருதயத்துல நீங்கள் போட்டிருக்கிறீங்கப்பா. எங்கள் தேசம் இந்த நாட்கள்ல அலங்கோலப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. தேசத்துல ஆண்டவரே துன்மார்க்கம் பெருகி கொண்டு வருகிறதப்பா. பொல்லாதவர்கள் எங்கள் தேசங்களில பெருகி கொண்டு வருகிறாங்கப்பா. அப்பா, நீங்கள் கேட்டின் மகனாக இருக்கிற எல்லா பொல்லாத நபர்கள், பொல்லாத ஆவிகள் கர்த்தாவை எங்கள் தேசங்களை விட்டு வெளியேறட்டும் ராஜா. இந்த நாட்களில நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நேற்றைய நாளில கூட ஒரு கணவன் ஒரு மனைவியை கொலை செய்து தலையை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார் அப்பா. இப்படி ஒரு கொடூரமான கொலைகள் எங்கள் தேசங்களில காணப்படுகிறதப்பா. அதே போலப்பா, வாழ்விட்டு கத்தி குத்து இப்படியாக பொல்லாத நபர்கள் எங்கள் தேசங்களில் ஆண்டவரை பெருகி கொண்டு வராங்கப்பா. என் அன்பான தகப்பனே, எங்கள் தேசங்களை அப்பா நீங்க நேசிக்கிறவர் அப்பா. எங்கள் தேசத்துக்கு ஒரு எழுப்புதல் வர வேண்டும் ராஜா. தேசத்துல காணப்படுகிற எல்லா விதமான அந்தகார வல்லமைகள், தேசங்களை அழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் அப்பா, சத்துருவின் கரத்துல இருக்கிறதான எங்கள் தேசம் விடுவிக்கப்பட வேண்டும் ராஜா. பிசாசு இறுக்கமா எங்கள் தேசங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறான் அப்பா. அந்த பிடிக்குள்ள எங்கள் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, குடும்ப தலைவிகள் தலைவர்களுக்கு அடைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. என் தேவனே, எங்கள் தேசங்களை பாதுகாக்கிற நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உம்மிடத்தில் தானே நாங்கள் வந்து கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. பொல்லாத விக்கிரகங்கள், பொல்லாத மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், யாகங்கள் ஆண்டவரே, நரபலி எல்லாம் எங்கள் தேசங்களில பெருகி கொண்டு வருகிறது அப்பா. எங்கள் தேசம் அழிக்கப்படாதபடி என் தேவன் எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. இலங்கை தேசம் ஒரு அழகான தேசம் ஐயா. இந்த நாட்கள்ல பாவத்தினால நிரம்பி கிடக்கிறதப்பா ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே பிரிவினைகள் ஆண்டவரே அப்பா. திருமணம் முடித்து விட்டே மனைவியை விட்டு கணவனை விட்டு வேறு திருமணங்கள், இப்படியான பொல்லாத காரியங்களை எங்கள் தேசம் சந்தித்து வருகிறதப்பா. ஒரு காலத்துல எங்கள் தேசம் எவ்வளவு அழகான தேசமா இருந்ததப்பா. விசேஷமாக வடகிழக்கு எவ்வளவு அமைதியான தேசமா இருந்ததப்பா. இப்ப அந்த தேசத்துல விபச்சாரம் ஆண்டவரை, வாழ்வெட்டு கத்தி குத்து ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் கேட்பாரற்று ஆண்டவரை பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. கேட்பாரற்று பிள்ளைகள் பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க. மறைமுகமான விபச்சார விடுதிகள் திறக்கப்பட்டிருக்கிறதப்பா. என் தேவனே, நீர் எங்கள் தேசங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. யாழ்ப்பாண மாவட்டங்கள், மன்னார் மாவட்டங்கள், மட்டக்களப்பு 29 மாவட்டங்கள், எல்லா மாகாணங்களையும் உடைய கருத்து, 9 மாகாணங்களையும் அப்ப எல்லா மாவட்டங்களையும் உடைய கருத்துக்குள்ளால் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தேவரே, இரக்கம் பாராட்டுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கு பார்த்தாலும் விபத்துகள் கூட ஆண்டவரே. தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அங்க இருக்குதான எல்லா மத தலைவர்களும் பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. விசேஷமாக ஆமதுரு மதகுரு சிங்கள ஆமதுருக்கள் எல்லாம் ஆண்டவரே பொல்லாத ஆவிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. தமிழர்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்படியாக எங்கள் தேசங்களில சிந்தி கிடக்கிற ஆவிகள், ரத்தம் சிந்த செய்கிற ஆவிகள், கொலையை தூண்டுகிற ஆவிகள், குற்றங்களை செய்ய தூண்டுகிற பொல்லாத நபர்களை தொடுவீராக. கர்த்தர் தொடாவிட்டால் யாரு தொட முடியும் அப்பா? நீர் எங்கள் தேசங்களை நேசிக்காவிட்டால் வேறு யாரு நேசிக்க முடியும் அப்பா? எங்கள் தேசங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. தேவரே, எங்கள் தேசத்தை நீர் தான் ஆண்டவர் உங்களுடைய கருத்துக்குள்ளால ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரை நீர் இறங்கி ஆண்டவரே. வாலிபர் பிள்ளைகள் மத்தியில நீர் இறங்குங்கப்பா. எங்கள் தேசம் அழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா, அழிவிலிருந்து தேசத்தை காத்து கொள்ளுங்க ராஜா. எங்கள் தேசங்களுக்காக நாங்கள் பலத்தால் பண்ணிட்டு இருக்கிறங்களை உயர்த்தி கெஞ்சி கேட்கிறோம். என் தேவரே, என் தகப்பனே, என் பாதுகாவலன் நீரே. எங்கள் தேசத்தின் பாதுகாவலன் நீரே. எங்கள் தேசத்தின் போலீஸ் நீரே. எங்கள் தேசத்தின் ராணுவம் நீரே. எங்கள் தேசத்துக்கு எல்லாமா இருக்கிறீங்கப்பா. நீரே எங்கள் தேசத்தின் தலைவர். நீங்களே எங்கள் தேசத்தின் ஜனாதிபதி அப்பா. நீர் இறங்காவிட்டால் வேறு யாரும் இரக்கம் காட்ட முடியாதப்பா. அழிந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசங்களை நீர் பாதுகாக்கும்படியாக எங்கள் தேச இலங்கை முழுவதுமாக அப்பா எல்லா மாநிலங்களையும் நீர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அமேன் அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் பவி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பவி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற இந்த
வியாதிகள், பரவல்கள் இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட டாக்டர்மார், நர்ஸ்மார், மருத்துவமனைகள் இவைகள்ல கூட தேவனுடைய இரக்கம், கிருப, தயவு இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளைக்குள்ளே கடந்து போக கிருபை செய்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பங்களும் அது பாதபடி வந்து சேரவும் அப்பா என்றும் ஆமீன் என்றும் நீர் எங்களுக்கு விடை தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். தெய்வமே, சர்வ வல்லவரே, நாங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம். அப்பா, அந்த இலங்கை தேசத்திலே நோய்வாய்ப்பட்டு அப்பா எத்தனையோ விஷ கிருமிகளாலும் எல்லா தீய சக்திகளாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லவரே, நீரே பரம வைத்தியரான தெய்வமாண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு சித்தமில்ல மக்கள் வேதனையோடும் நோய்களோடும் இந்த உலகிலே வாழ்வது. அப்பா, நீர் சுகம் தருகிற தேவனாண்டவரே, சர்வ வல்லவரே, உமது நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும். உமை அறியாத மக்கள் அறிந்து கொண்டு ஜேசுதான் மெய்யான இரட்சகர், மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். இதன் வழியாக ஆண்டவரே, நீர் அவர்களை தொட்டு உமது கரங்களால் விடுதலை கொண்டும் பீராக ஆண்டவரே. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ விசுவாசத்தினால் உமது ஆடையை மாத்திரம் தொட்டதினால் அவள் சுகம் பெற்றாள். அதே போல ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும், உம்மை அறியாத மக்களும் உம்மை விசுவாசிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதற்கேற்ப அந்த விசுவாசத்தை அவர்கள் தளர விடாது. நம்பிக்கைக்குரிய பாத்திரரான தெய்வமே, கனத்துக்கு பாத்திரமான தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. அப்பா, உம்மைய மக்கள் அறிந்து கொண்டு உமது பாதபடி அண்டை வந்து சேர கிருபை செய்யும் ஆண்டவரே. உமது அற்புத கரத்தால், அதிசய கரத்தால் அப்பா அவர்களை நீர் தொட்டு விடுதலையாக்கும். எத்தனையோ கொடிய வியாதியால் பாதிக்கப்பட்டு இன்று வீடுகளிலும் வைத்திய சாலைகளிலும் அநாதை மடங்களிலும் வயோதிக மடங்களிலும் அப்பா கைவிடப்பட்ட நிலையிலே தவிக்கும் மக்கள் மீது இரக்கமாயிரும் ராஜா. அப்பா, ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. உண்மையே நம்ப அவர்கள் கிருபை செய்யும். நீர் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அவர்கள் மத்தியிலே நீர் காண செய்யும் ஆண்டவரே. நீர் அதிசயமான தேவன், அற்புதமான தேவன். அப்பா, உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. அவர்கள் படும் வேதனையை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் மனுபுத்திரனின் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் ஆண்டவரே. அவருடைய வாழ்விலே சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உம்மை நாடி தேடி ஓடி வர நீர் உண்மையான ஒரு அற்புதங்களை அவர்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கேன்சர் வியாதி, எத்தனையோ கொடிய கொடிய புதிய புதிய நோய்கள் இந்த காலத்திலே பரவி கொண்டு வருகிறது, வைரசுகள். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே அப்பா விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அந்த விஷ கிருமிகள் எல்லாம் அழிந்து சுட்டை சாம்பலாக்குவீராக சுவாமி. எந்த வியாதியோ வீட்டுக்கும் அவர்களுக்கும் ஏற்படாதபடி பாதுகாத்திரளும் தெய்வமே. அப்பா, அதிகமாக மனநோய், உடல் நோயினாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காக வருகிறோம். சிறுவர் தொடங்கி முதியோர் மட்டும் நீர் அவர்களை பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடிய வியாதிகள் எல்லா பிணியாளிகளை நீர் சுகம் கொடுக்க நீர் சித்தம் கொள்ளும் வீராக சுவாமி. அவர்களின் நோய்கள் வாதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மீண்டும் அவர்கள் புத்துணர்வு பெறவும்
உம்மிலே அவர்கள் நிலைத்து வாழவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நோய் இல்லாமல் அவர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷம் சுதந்திரமாய் வாழ்ந்து உம்மை சுதந்திரமாய் அவர்கள் தேட கிருபை செய்யும் ஆண்டவரே. எல்லா விஷ கிருமிகளை நாங்கள் சுட்டரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ வியாதிகளுக்கு இன்று மருந்துகள் இல்லை ஆண்டவரே. அப்பா, அந்த மருந்துகளை அவர்கள் கண்டுபிடித்து அதன் வழியாக மக்கள் சுகம் நலமும் பெற நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அதே வேளையிலே வைத்தியர்களுக்காகவும் தாதிமார்கள் ஊழியர்களுக்காகவும் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வைத்திய சாலைகளிலும் இருக்கிற ஊழியர்கள், தாதிமார்கள், வைத்தியர்களை நீர் பொறுப்படுங்க ஆண்டவரே. அவர்கள் நல்ல சேவை மனப்பான்மையுடன் மக்கள் சேவையை மகேசன் சேவை என்பதற்கேற்ப அவர்கள் பொறுப்புடனும் கடமை உணர்வுடனும் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்விலும் என்னென்ன வியாதிகள் என்பதை அவர்கள் கண்டறிந்து அதற்கேற்ப வைத்தியங்களை செய்ய அவர்களுக்கு நல்ல மனதை கொடுங்க ஆண்டவரே. மக்களோடு அவர்கள் அன்பாகவும் பாசமாக நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சர்வ வல்லவரே, அப்பா, நீர் கர்த்தாவே, அவர்கள் நோய்களை நீர் குணமாக்கி விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அந்த ஊழியர் மத்தியிலும் அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுத்து அன்பு பாசம் கிருபையை கட்டளையிடுங்க சுவாமி. ஒவ்வொரு நோயாளர்களையும் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் செய்ய அவர்களுக்கு நல்ல ஞானம் புத்தி அறிவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, சரியான முறையிலே அந்த மருந்துகளை கையாண்டு நோய்க்கேற்ற மருந்துகளை அவர்கள் கொடுத்து அந்த நோயாளிகள் விரைவிலே குணம் பெற்று விடைபெற நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. சர்வ வல்லவரே, நீரே நல்ல தேவான் பரிகாரியாகிய கர்த்தர், உமது நாமம் ஒன்றே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் படும் வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. அவர்கள் இந்த உலகத்திலே நிறைவான வாழ்வு வாழ நீர் அவர்களுக்கு கிருபை அளிப்பீராக சுவாமி. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்க சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட் சுமதி. நாங்க தயா சிஸ்டர் நிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட் தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தில் துணிகர பாவங்களுக்கு இலக்காகிற ஒவ்வொருவருக்கு ஆஞ்சியோகம் பண்ணுங்கள். அவர்களுடைய ஆணவங்கள் தேவன் தாமே அவர்களை பொறுப்பேற்று அவர்களுக்கு கல்லான இருதயத்தை நவமான இருதயமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பு மிரகமும் கிருவை நிறைந்தேன் தகப்பனே அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, எங்க தேசத்திலே ஆண்டவரே அப்பா, கரடான இருதயங்களோடு இருக்கிற மனிதர்களை அப்பா நீங்கள் சந்திங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இப்படி காடான இருதயங்கள் இருக்கிற மனிதர்களை அப்பா நீங்கள் அப்பா அந்த இருதயங்களை மாற்றி அப்பா அன்பான இருதயங்களை ஊற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதர் மேலும் அப்பா அன்பான ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. தகப்பனே அப்பா, ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஒரு மனிதரை பார்க்கும் போது அன்பு மாத்திரமே அவர்களின் இருதயத்துல பதிய அப்பாவின் வார்த்தைகள் அவர்களின் இருதயத்துக்கு சென்றடையும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இப்படியான மனிதர்களை அப்பா நீங்கள் அன்பான ஆவிகளால ஊற்றி ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா அனைவரையும் அப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா கர்த்தாவே முக்கியமாக அப்பா ஆண்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக அப்பா என் தந்தையப்பா இப்படி காடான இருதயங்களை எடுத்து போடுங்க அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, இரக்கம் இல்லாத மனிதர்கள் எல்லா இருதயங்கள் மேலும் அப்பா அப்பாவின் வார்த்தைகள் அப்பா சென்று அடையும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்களை அப்பா கரண்டான இருதயங்கள் யாவையும் அப்பா எடுத்து போடுங்க அப்பா. நசரேன் இயேசுவின் நாமத்தினாலே இப்படியான
இருதயங்களை கொண்டு வருகின்ற சத்துருவான் மனிதர்களை ஆளுகை செய்ய உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறணும், மக்களை விட்டு வெளியேறணும் அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, இயேசுவின் நாமத்தை சொன்னாலே ஆண்டவரே சாத்தான் எழுந்து ஓடி விடுவான். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, இந்த சாத்தானை எதிர்த்து நிற்க ஆண்டவரே எவ வீராங்கனை ஒவ்வொன்றாக எழுப்பும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இப்படியான மனிதர்கள் மாற்றுவதற்கு ஆண்டவரே நல்ல ஊழியக்காரர்கள் அப்பா, ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை அனுப்பி வைங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஒவ்வொரு காலான இருதயங்களுக்கும் வார்த்தைகள் சென்றடைந்து மனிதர்களை மாற்றி அன்பான தேசமாக மாறும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே அன்பான ஆண்களை ஊற்றி அனைத்து மக்களையும் அப்பா நீங்கள் மாற்றி போறதற்காக நன்றி அப்பா. என் தந்தையப்பா, அன்பை கொடுத்து ஆண்டவரே அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடும் அப்பா. மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான இருதயத்தை கொட்டுக்கும்படியாக சொல்லிக்கிறேன் அப்பா. என் தந்தையே சோத்திரம் ஆண்டவரே அப்பா, சோத்திரம் அப்பா. பிதாவே இப்படியான மனிதர்கள் நீங்க சந்திங்கப்பா, தகப்பனே நீங்க சந்திக்கும் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவாதி தேவனே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே நல்லவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. பிதாவே அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா, அப்பா வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்தையும் செல்லணும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே தேசங்கள் மாறணும் அப்பா. ஆண்டவரே அப்பா, தாய் தந்தையர்கள் ஆண்டவரே சிறு வயதில இருந்து ஆண்டவரே சிறு குழந்தையில இருந்தப்பா அப்பாவின் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும், அன்பை மாத்திரம் சொல்லி கொடுக்க என் தந்தையப்பா அப்பா அம்மாவின் இருதயங்கள்ல அன்பை பிள்ளைகள் மேல ஊற்ற அன்பான ஆவிகளை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. தாய் தந்தையர்கள் வீட்டிலே கத்திகள் எடுத்து கொட்டங்கள் எடுத்து சண்டை செய்யும் போது அதை பிள்ளைகள் பார்த்து விட்டு அவர்கள் வளர்ந்து அதை கையில் எடுக்கிறார்கள் அப்பா. அதனாலே ஆண்டவரே அப்பா, அன்னையின் தாய் தந்தையர்கள் வீட்டிலே அழகாக அன்பாக அவர்கள் இருக்கவும் பிள்ளைகளை அழகாக வளர்க்கவும் ஆண்டவரே தகப்பனே அப்பா, சிறு வயதிலிருந்து அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஊற்றி வளர்க்க என் தந்தையப்பா ஒவ்வொரு தாய் தந்தையர் மேல அன்பான ஆவிகளை ஊற்றுங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, இந்த காடான இருதயங்கள் யாவையும் மாற்றியப்பா ஒவ்வொரு மேலும் அன்பான ஆவிகளை ஊற்றி தகப்பனே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. என் தந்தையே என் தேசம் மாற போறதற்காக நன்றி அப்பா. நீங்களே ராஜா அப்பா, என் தந்தையை நீங்களே ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த தேசத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. என் தந்தையப்பா ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அப்பா, முக்கியமாக தாய் தந்தையர் மேல அன்பான ஆவியை ஊற்றுங்கப்பா. குடும்பத்துல சண்டை இல்லாமல் கோவில் மாதிரி இருக்கணும் அப்பா. அன்பான குடும்பமாக இருந்தால் எந்த பிள்ளைகளும் அப்பா, எந்த அக்கம் பக்கத்திலேயோ சுற்றி இருக்கும் வீடுகளிலேயோ எந்த சண்டையும் வராத ஆண்டவரே. தாய் தந்தையர்கள் ஒரு சின்ன சண்டை போடுறதால அதை பார்த்து வளர்ந்து கொண்டு வருகிற பிள்ளைகள் தான் அப்பா இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா. இப்படியான கொலைவெறி ஆவிகள் அவர்களுக்குள் புகுந்து இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறதாப்பா. இப்படியான ஆவிகள் எல்லாம் ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறட்டும் அப்பா. அன்பான ஆவிகளை நீங்கள் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சகல ஜனத்தையும் அப்பா அவங்களோட கரத்திலே ஒப்பு கொடுத்து அன்பான ஆவிகளை நீங்கள் ஊற்றுவதற்காக நன்றி அப்பா. தகப்பனை அடிமையில தாழ்த்தி அப்பா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சுமதி, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல் மக்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு ஏற்ற ஞானங்கள் கொடுக்கப்படவும் தேவனுடைய நீதியை அவர்கள் நிலைநாட்டக்கூடிய ஒரு கிருபையை அவர்கள் மேல வைக்கவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்க ராஜாக்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் ஜெபிங்கள் என்ற ஆண்டவரே இந்த வேலையில கர்த்தாவே வேலை மட்டுமாய் பாதுகாத்து வழி நடத்தி வந்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த பகல் வேலையில கர்த்தாவே ஆண்டவரே ஒன்று கூடி இந்த இடத்துல ஆண்டவரே துதிக்கு கொடுத்த மகாபரிசுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ கர்த்தாவே ஆண்டவரே சபா வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும்
கொடுக்க ஆண்டவரே 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 தகப்பனே மத்தேயு ஆண்டவரே தகப்பனே 24 ஆண்டவரே 14 சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆண்டவரே இயேசப்பா முடிவு வரும் கர்த்தாவே இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தாவே இயேசப்பா ஆதிகளுக்கும் வந்து எல்லா இடங்களிலும் நம்மளுடைய தேவ ராஜ்யம் பிரசித்திக்கப்படுவதற்காக உயர்த்துகிறேன் ஆண்டவரே கண்டிஸ்தனது ஆண்டவரே இந்த சமூகம் வேதத்தை வாசிக்க முடியாமல் ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தாவே ஆண்டவரே இந்த சம்பவம் ஆனதின் ஊடாக ஆண்டவரே வேத வசனம் அவர்களுக்குள்ள கலந்து செல்ல கர்த்தாவே வழிகளை திறக்க முடியாது ஆண்டவரை கேட்கிறதற்கான வழிகளை திறந்தருளும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை ஆண்டவரை தகப்பனே இந்த சமூகம் அமையவே நடத்துகிறதான பேர பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே ஏசப்பா குடும்பங்களுக்காக நான் ஆண்டவரே காத்து இதோ கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை பாடுபடியில வைக்கிறேன் ஐயா ஆண்டவரை இந்த தேசத்தின் ராஜாக்களை கருத்தாக நோக்கி பார்க்கும்படியா ஆண்டவரை தகப்பனே அருமையானவரை இந்த தேசத்தின் ஆண்டவரை தேசத்தை சரியான முறையில ஆண்டவரை நடத்த முடியாதபடி அவருடைய சிந்த எல்லா ஆண்டவரை தகப்பனை அபிவிருத்திக்கு ஏற்றவாக தேசத்தை நடத்த அவருக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியா கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறதா இருக்கீங்க ஆண்டவரை ஏசப்பா அந்த ஞானத்தை அந்த மகளுக்கு வைக்கும்படியா ஆண்டவரை இந்த தேசத்தை கர்த்தாவை நடத்த ஆண்டவரை அவர் மாமிசமாக மனுஷர்கள் முடியாது ஆண்டவரை உங்கள் ஞானம் ஆண்டவரை ஏசப்பா தேசத்தை நடத்த வேண்டிய தேவையான ஞானத்தை கொடுக்கும்படியா ஆண்டவரை அவரை ஆண்டவரை எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க ஆண்டவரை எங்க தேசத்துக்கு நன்மை எங்கள் மக்களுக்கு நன்மையான திட்டம் தேவனை கர்த்தாவை அவரை ஞானத்தின்படி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை செய்யும் பொழுது இப்பொழுது ஆண்டவரை அமைதியா இருக்கிறார் மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை நடக்கிற எல்லா ஊழல்களை கண்டுபிடி அந்த இடத்துல ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பாங்க அவர்கள் சும்மா இடத்துல இல்லாதபடி தேவ சுவிசேஷத்தை கர்த்தாவை அந்த இடத்துல நீங்க உதவி செய்யும்படியா ஆண்டவர் சத்தியத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க இடைப்படுங்க அந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறேன்
நான் ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தின் துறைத்தனங்களுக்காய் அதிகாரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை துறைத்தனங்களை ஆசீர்வதிங்க ராஜா. துறைத்தனத்தில் இருக்கும் காரியங்கள் வாங்காதபடி அவர்களுக்கு கொடுக்கிற அவர்களை அந்த வருகை கருத்தை நாங்கள் சுகமாரிய அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் திருச்சபைகளுக்காக திருச்சபை மக்களுக்காக இந்த நாட்களில் இந்த சுவிசேஷம் சொல்லப்படவும் சொல்லப்பட்ட சுவிசேஷம் ஜனங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியதா கீழ்ப்படியக்கூடிய ஒரு கீழ்ப்படிவின் ஆவிய மக்களுக்குள்ள வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். நன்றி ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவனில தேவனே, சிவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே, அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்கிறேன் ஐயா. உங்களை நன்றியுள்ள உருவத்தோடு கூட துதிக்கிறேன் அப்பா. வேலையிலும் கூட இந்த நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்களின் மத்தியிலும் நான் வாசம் பண்ணுகிற தேவன் என்பதாக சொல்லி ஆண்டவரே, எங்களின் மத்தியிலே நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஜெபத்தை நீர் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கலசத்திலே ஆண்டவரே அப்பா நறுமணமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே. உங்களை நன்றியுள்ள ஹிருதயத்தோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே அப்பா, வார்த்தையாகிய ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்கிறேன் அப்பா. வார்த்தையாகிய ஆண்டவரே அப்பா, மாம்சமாக அன்று வெளிப்பட்டீரே, எனக்கு நமக்கு நன்றி என்று சொல்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்கிறேன் அப்பா. உங்களை நன்றியுள்ள ஹிருதயத்தோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே அப்பா ஆண்டவரே, உலகம் எங்கிலும் ஆண்டவரே கர்த்தாவே விதைக்கப்படுகிறதான ஆண்டவரே நம்முடைய வசனங்களுக்காக நான் வருகிறேன் அப்பா. என் ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவரே எத்தனையோ வார்த்தைகளை எத்தனையோ பிரசங்களை எத்தனையோ ஆண்டவரை கர்த்தாவே அப்பா ஆண்டவர் ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக வார்த்தைகள் ஆண்டவரை கர்த்தாவே மன்னாவாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே சுவாமி. ஒவ்வொரு வார்த்தையை கேட்டு க்ஷமிக்கிறேன். இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிற இருதயத்திலே ஆண்டவரே ஆண்டவரை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் இயேசுவின் வல்லமையில நாமத்தை கொண்டு நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் வார்த்தையை கேட்டு உணராது இருக்கிற ஆண்டவரே கற்பாறையின் ஆண்டவரை கத்தா நிலத்திலே ஆண்ட கற்பாறையின் விதைக்கப்பட்ட ஆண்டவரை கத்தாவே விளை நிலங்களாக ஆண்டை முட்புதரிலே ஆண்டவரை கத்தாவே விதைக்கப்பட்ட விளை நிலங்களாக மாறுவதபடி வழியோரங்களில் விதைக்கப்பட்ட விளை நிலங்களாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டு ஆண்டு 30 60 100 ஆண்டு பலன் தரத்தக்கதான ஆண்டவரே பிள்ளைகளாக ஆண்டவரை மாறுவதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி என்று சொல்கிறேன் அப்பா. வார்த்தையை கேட்டான உணர்வடையத்தக்கதான ஒரு இருதயத்தை என் ஆண்டவர் கொடுப்பேராக. வார்த்தையை கேட்டு உணர்வடையத்தக்கதான ஒரு இருதயத்தை நீ கொடுப்பேராக ஆண்டவரை. எங்கெங்கெல்லாம் வார்த்தைகள் ஆண்டவரை கர்த்தாவை பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் என் ஆண்டவருடைய வல்லமை கடந்து போய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை கேட்கத்தக்கதாக அந்த வார்த்தையின்படி நடக்கத்தக்கதாக அந்த வார்த்தையின்படி செய்யத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு நீ உதவி செய்வீராக. என் ஆண்டவர் சிவில் சனங்களை ஆண்டவரே வனாந்தரத்தில் நீங்கள் புரட்சி பார்த்த தேவன் ஆண்டவரே, என் பிள்ளைகள் கீழ்படுகிறீர்களா அல்லது கீழ்ப்படியாமல் போகிறார்களா என்று வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து கத்தாவே
அந்த மன்னாவை ஆண்டவரை ஒரு குறிப்பிட்ட ஆண்டவரை கத்த அளவு மாத்திரம் நீங்கள் சேர்க்க வேண்டும். அதனால் அடுத்த நாள் இங்க வைத்திருக்க கூடாது என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுக்கு அவர்கள் ஆண்டவரை கீழ்ப்படுகிறார்களா இல்லையா சோதித்த தேவன். அதே போல என் ஆண்டவர் கர்த்தாவே இந்த நாட்களில ஆண்டவர் தாமே அப்பா உடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு பயந்து உடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவரை அபியாசப்படுத்தி உணர்வடைந்து 30, 60, 100மாக பலன் தரத்தக்கதான ஒரு காரியம் ஆண்டவரே. அவையானவரை அப்போ கொண்டாக்குற ஆண்டவரை வார்த்தையை கேட்க முடியாதபடி செய்கிற ஆண்டவரை கத்தாவை எல்லா காரியங்களையும் எல்லா கவலைகளையும் உலக கவலைகள் ஆண்டவரை துக்கங்கள் துன்பங்கள் ஆண்டவரை கத்தா வேதனைகள் ஆண்டவரே தியான காரியங்கள் ஒரு மனுஷனை ஆண்டவரை கத்தா இந்த வார்த்தையை கேட்க முடியாதபடி செய்யும் ஆண்டவரே. எல்லா உலக கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் எல்லாற்றிலும் இருந்து உடைய பிள்ளைகள் விட்டுதலை ஆகிய ஆண்டவரே அப்பா அவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருத்துக் கொள்ள என் ஆண்டவரே கத்தாவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்கெங்கெல்லாம் வார்த்தைகள் விதைக்கப்படுகிறதோ எங்கெங்கெல்லாம் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் என் ஆண்டவர் தாமையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக செபிக்கிறேன். அல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலமாக ஆண்டவர்கள் காரியங்களை குறித்தும் வரும் காரியங்களை குறித்தும் என் ஆண்டவர் தாமே பேசுவீராக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளில் விதைக்கப்படுகிற ஆண்டவரே வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு ஆண்டவரே அதன்படி நடந்து கீழ்ப்படிந்து வாழ என் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. நம்முடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் என் ஆண்டவரே. நீர் பொருட்படுப்பீராக. என் ஆண்டவர் நடத்துவீராக வழி நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தத்தினால் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். நாங்க புவனேஸ்வரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேச பொருளாதார விருத்திக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில் இப்படியான விருத்திகள் மேன்மேலும் விருத்தியடைந்து எங்கள் தேசம் விருத்தியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி தகப்பனே இந்த வேலையிலும் இலங்கை தேசத்தை உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. பொருட்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஏற்படுத்துகிற எல்லா தடைகளையும் உடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறியடித்து போடுகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை மனித தயவு இரக்கங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பொருளாதார ரீதியாக விவசாய துறைகள், மீன்பிடி துறைகள் தகப்பனே. அப்பா கைத்தொழில் செய்ய முடியாதபடி சில தொழிற்சாலைகள் மூடுகிறார்கள் தகப்பனே. இப்படியாக தகப்பனே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிற கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதற்குள்ள உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பன். அப்பா உம்முடைய எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே விவசாய துறையிலும் மீன்பிடி துறையிலும் தொழிற்சாலைகளிலும் தகப்பனே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் தகப்பனே. உம்முடைய தேவ பிள்ளைகளை கொண்டு தகப்பனே அப்பா ஒரு நீதிமானின் நிமித்தம் சரி தகப்பனே அந்த இடத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மூடப்படுகிற தொழிற்சாலைகள் மீண்டும் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பொருளாதார ரீதியாக முடக்கப்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் தகப்பனே நீர் சீயோனிலிருந்து கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பன். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே.
நிறைவாக்குகிறவர் தகப்பனே. யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நீங்க தகப்பனே. அப்ப இந்த இலங்கை தேசத்துக்காக தகப்பனே எல்லா தட்டைகளையும் நீக்கி போட்டு தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இலங்கை தேசத்தில் எந்த இடத்தில் வறுமைகள் இருக்கிறதோ தகப்பனே, எந்தெந்த இடங்களில் தகப்பன் முடுக்குகளில் தகப்பனே அப்ப போஷிப்பதற்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ தகப்பனே, ஒருவேளை போஷிக்கப்பட்டு ஒருவேளை போஷிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தகப்பனே. இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற இடங்களிலெல்லாம் தகப்பனே உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாத கரங்களும் நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீட்டப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இருளில் சூழ்ந்து இருக்கிற இடங்களை தகப்பனே நீங்கள் வெளிச்சத்தமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மாலே காரியம் எதுவுமே இல்லை தகப்பனே. உம்மாலே கூடும் தகப்பனே. உம்மாலே கூடாதது எதுவுமே இல்லை தகப்பனே. நீர் செய்ய நினைத்தது தட்டைப்படாது தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தை நீர் பொருளாதார ரீதியிலே உயர்த்துவீர் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசி உமது சமூகத்திலே தகப்பனே விண்ணப்ப ஜபங்களை ஏறெடுக்கிறார்கள் தகப்பனே. எத்தனையோ சபைகள் எத்தனையோ தேவ பிள்ளைகள் தகப்பனே இலங்கை தேசத்துக்காக பரிந்து பேசுகிறார்கள் தகப்பனே. ஜபங்களையும் மேறெடுத்து தகப்பனே அப்பா இலங்கை தேசத்தை ஆசீர்வதித்து தகப்பனே வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படி செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜீவமான ஆசீர்வதிக்க போகிறபடி அவங்களுக்கு நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். நாங்க பீனோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பீனோ பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக மக்களுக்காக ஜனங்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்தில் இருக்கிற ஏழைகள் விதவைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கம் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்னும் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து இந்த இடத்திலே கூட்டி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற அன்பிற்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனோடு எழுந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபையின் தகப்பனே. காலைதோறும் நாங்கள் எழும்புவோமோ எழும்ப மாட்டோமோ என்று தகப்பனே கர்த்தாவே அப்பா நாங்கள் யாரும் அறிவதில்லை என் தகப்பனே கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்கள் ஒருவர் மட்டுமே எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, எங்களுக்கு ஜீவனை தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்கிறதுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய அப்பா வேலைகளை செய்கிறதுக்கும் அப்பா நாங்கள் அன்றாட கவனிப்புகளை கவனிக்கிறதுக்கும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை ஜீவனோடு எங்களை அப்பா தகப்பனே வழி நடத்துகிறீங்களே ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நீங்க நல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்களை அப்பா தகப்பனே நீங்கள் நடத்துகிறீங்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை மூட்டுவேன் என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே. அப்பா நாங்கள் இந்த இடத்திலே தாகமாய் வந்திருக்கிறோம் என் தகப்பனே. தாகமாய் உம்மிடம் தகப்பனே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அறிக்கையிட அப்பா ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. ஆம் தேவனே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படுவதாக என் தகப்பனே. எங்களுடைய மீறுதல்கள் எல்லா பாப சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தகப்பனே அப்பா எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே நிலை நிற்பதாக என் கர்த்தாவே தகப்பனே. ஆமாவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா குழுமி வந்திருக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆவியானவரே. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் போகிற பாதைகள் சரியானதாக என்று ஆண்டவரே நீங்கள் அப்பா ஆராய்ந்து நடத்தி ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சித்தமான காரியங்களில் நாங்கள் அப்பா சென்று வர ஆண்டவரே எங்களோடு கூட உதவியாக இருங்க ஆண்டவரே.
தகப்பனே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். அப்பா எத்தனையோ எத்தனையோ அப்பா இனி வருங்காலங்களில் ஆவியானவரே நோய்கள் ஆண்டவரே, எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, அப்பா சத்துராதியின் சூழ்ச்சிகள் ஆண்டவரே, சத்துருக்கள் ஆண்டவரே, மனிதர்களை கை கொண்டு ஆண்டவரே, தேவனை இப்படியான நோய்களும் காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் என் தேவனே. கத்தாவே பொல்லாங்கன் இந்த மனிதர்களை ஆண்டவரே வஞ்சித்து போடாதபடி என் தகப்பனே. கத்தாவே உம்முடைய பிள்ளைகளை வஞ்சித்து போடாதபடி என் தகப்பனே. கத்தாவே எங்கள் ஒவ்வொரு பேர் மேலும் உம்முடைய ரத்தத்தை தொளித்து உம்முடைய ரத்த கோட்டையினால நிரப்பி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் சரி என் தேவனே கத்தாவே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி என் கத்தாவே அப்பா ஆவியானவரை ஒவ்வொருவரை மக்கினி முதலால வேலி அடித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரை. தகப்பனே பஞ்சம் பிடியினால் தகப்பனே கத்தாவே எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போய்கொண்டு இருக்கிறார்கள் என் தேவனே. கத்தாவே உம்மை அறியாமல் நடக்கிறார்கள் என் தேவனே. கத்தாவே இந்த அப்பா இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா உபத்திரவங்களிலும் கொஞ்ச காலமே என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே ஜெயிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக நடக்க ஆண்டவரே ஒவ்வொருவரோட கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே அப்பா வஞ்சித்து போடாதபடி வஞ்சிக்கிற ஆவியினால் ஆண்டவரே தகப்பனே ஒரு பிள்ளைகளும் அப்பா தகப்பனை வீழ்ந்து போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் தருகிறேன் என் தகப்பனே. கத்தாவே இந்த வேளையிலும் என்னுடைய ஜெப குறிப்புகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா ஆவியானவரே ஒவ்வொரு எளிய மக்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. கத்தாவே பஞ்சத்தினாலும் ஆண்டவரே அப்பா நோயினாலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. கத்தாவே அப்பா இலங்கை மட்டுமல்லாமல் தேசங்களில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே நோய்களினால் ஆண்டவரே என்ன செய்வதென்று செய்ய முடியாமல் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களும் தவித்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என் தேவனே. கத்தாவே ஆவியானவரே அப்பா இந்த நோய்களில் இருந்து அந்த குடும்பத்துக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுங்க ஆண்டவரே. கத்தாவே சிகிச்சைக்கு பலனின்றி சிகிச்சைக்கு வழி என்று தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க ஐயா. தகப்பனே அவர்கள் படுகிற வேதனைகளை பாடுகளை அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீங்களே ஆண்டவரே. திக்கெட்டவர்களுக்கு தேவன் நீங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே அந்த பிள்ளைகள் திக்கேட்டு போய் என் தேவனே அப்பா தகப்பனே தங்களுக்கு அப்பா சிகிச்சைக்கு வழியின்றி உண்ண வழியின்றி உடையின்றி தகப்பனே தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தில் உருவாக்கின யாவரும் உங்களுக்குரியது ஆண்டவரே. உங்களுக்குரியவர்கள் ஆண்டவரே. தகப்பனே எந்த பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த ஒரு மனிதர்களும் என் தேவனே கத்தாவே வஞ்சித்து போகாதபடி சாத்தானின் பிடியில் அகப்பட்டு ஆண்டவரே உருக்குலைந்து போகாதபடி என் தகப்பனே கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரை உம்மை அறியாத பிள்ளைகளை அப்பா உம்முடைய வார்த்தைகளை அறிய பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகளை அறியாமல் தகப்பனே அப்பா சிரிப்பும் அப்பா சிரிப்புகளோடும் தகப்பனே கத்தாவே அப்பா ஆவியானவரை எடுத்தறிந்த பேச்சுக்களோடும் ஆண்டவரே தகப்பனே உம்மை நம்பாதபடிக்கு நடக்கிற காரியங்களிலும் தகப்பனே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க தகவனே கத்தாவே அப்பா கத்தாவே ஆவியானவரே நீர் ஒருவரே தேவன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியும்படியான அறிவை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. ஒரு பிள்ளைகளும் ஒருபோதும் வீண் போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை மண்டி அடைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, அப்பா தகப்பனே, இப்போதும் என் தேவனே, அப்பா நாங்கள் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே, திருப்பியும் இந்த கொரோனா வருத்தங்கள் அப்பா தொடர்ந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் என் தகப்பனே. கர்த்தாவே, இந்த கொரோனா வியாதியினால் என் தகப்பனே கர்த்தாவே, எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகள் மடிந்து போனதை நாங்கள் அறிந்தோம் என் தகப்பனே. கர்த்தாவே, திரும்பவுமாக இந்த வருத்தங்கள் தொற்று நோய்கள் ஆண்டவரே இந்த மக்களுக்கு வந்து பிடிக்காதபடி, இந்த மக்கள் இதன் ஊடாக வேதனைப்பட்டு அழிந்து போகாதபடி என் தகப்பனே கர்த்தாவே, இந்த வருத்தங்களின் ஊடாகும் மற்றும் வியாதியும் எல்லா தொற்று நோய்களின் ஊடாகும் என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த தேசங்களை ஆண்டவரே பொறுப்படுத்து ஆண்டவரே, காப்பாற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காப்பாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே, இப்படியான தொற்று நோய்களினால் ஆண்டவரே, இப்படியான நோய்களினால் ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் வேதனையோடும் கண்ணீரோடும் தகப்பனே, எத்தனையோ குடும்பங்களில் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் பிள்ளைகளை இழந்து என் தகப்பனே வேதனைப்பட்டதையும் வேதனைப்படுகிறதையும் காண்கிறீங்கள் ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே, இப்படியான தொற்று நோய்கள் அப்பா இந்த உலகத்தில் வராதபடி என் தகப்பனே கர்த்தாவே, அப்பா எல்லா மனிதர்களும் என் தேவனே அப்பா சுபிட்சமான ஒரு வாழ்க்கை வாழ தகப்பனே சமாதானத்தோட நடக்கவும் என் தேவனே கர்த்தாவை உம்மை பின்பற்றி வருகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் அப்பா மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த நாளிலும் என் தேவனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே எங்களை இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்த கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஞானத்தை தந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே இந்த இடத்திலே ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெபங்கள் ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் எந்தெந்த மனிதர்களின் காதுகளில் கேட்கிறதோ அவர்கள் யாவரும் ஆண்டவரே விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அறியும்படியான அறிவை கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிகிற பிள்ளைகளாக என் தேவனை ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சமாதானமாகவும் சந்தோஷமாக தங்களுடைய குடும்பங்களோடு இருக்கவும் தங்களுடைய பிள்ளைகளோடு நிறைவோடு வாழவும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிற பிள்ளைகளாக என் தேவனே மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தி வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அப்பா மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் சுபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, உங்களையும் உங்கள் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேரி அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. ஓகே, நான் ஜெபத்தோடு கூட முடிக்கிறேன். மேரி வந்தால் ஜெபத்தை கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைய நாள் வந்து ஜெபித்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, சிசிலியா அம்மாவை காணவில்லை கர்த்தாவே, இந்த சிசிலியா அம்மாவோட கூட இருந்து என் தகப்பனே ஆண்டவரை கணவனை மனைவியும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வயது சென்ற காலத்திலும் நீ கூட இருந்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, கலாசீலனும் ஆண்டவரே சீக்கிரமாய் வந்த கர்த்தாவே கிருபை செய்யும், குறைவுகளை நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தினால் வந்து ஜெபித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே சோத்திரம் அப்பா. துதிக்கு பாத்திரவே சோத்திரம். இந்த நாளை தந்த நீங்க எங்களுக்கு நல்லவர் வந்தவர் போதுமானவருக்கு அதிகமானவர் செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் சுவை நாங்கள் பல இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளை நினைவு இந்த நாளும் சகோதரி கலாசீலனுக்காக வருகிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைத்து இயேசப்பா ஆண்டவரே, சரீர பலவீனங்களில் இருந்து விடுதலை அளித்து இயேசு சுவாமி இடத்திலே வந்து ஜெபிக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தாயார் சிஸ்வரி அம்மாவையும் ஐயாவையும் கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலே
கிருபை பாராட்டும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை பாதுகாக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். தாப்பனே இந்த நாளிலும் தாப்பனே எங்களை பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரி மேரிக்காய் மேரியுடைய பிள்ளைகளுக்காய் ஊழியங்களுக்கு சொல்லுவோம். அதே போல தகப்பனே இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுவோம். ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் கூட குடும்பங்களை கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி. ஆண்டவரே அவரை செய்கின்ற ஊழியர்களுக்காய் நன்றி சுவாமி. வினோவுடைய தேவைகள் சந்திக்கும்படியாய் ஜெசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்கும்படியாய் எங்களை பாதத்திலே படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி இந்த நேரத்தை பொருட்படுத்தவரே சோத்திரம். வாசிச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பங்களை கரத்திலோ படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர் இருக்கிற பெங்களூர் மாநிலத்துக்காக நன்றியப்பா தகப்பனே இந்த இடத்திலே கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி உங்களை பாதுகாப்பின் கரம் கூட இருக்கவன்மா ஜெபிக்கிறோம். சகோதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எதிர்காலத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெர்மன் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே சுவாமி சகோதரி சுமதிக்காய் வருகிறோம். பிரதேசத்துக்காய் இந்த எஜமான்களுடைய கண்களில் இறக்கத்துக்காய் ஜெபிக்கிறோம். சகோதரி சுகுமாரிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாபியுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் பாபியாவுக்கு இன்னும் தேவ சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சகோதரி ரதி பாலசிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். பிற பிள்ளைகளை கணவரை பிள்ளைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வானொலிக்கு வருகின்ற முக்கியமான நிகழ்ச்சிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பங்கு பெறுகின்ற ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சரணுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஏசப்பா அவர்களுக்காக கர்நாடக மாநிலத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். தாயார் குலேந்திரன் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமை தாய்மாருக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் ஊழியங்களுக்காய் உங்களுக்கு சோத்திரம். அதே போல இந்த நாளும் நித்திய வெளிச்ச நேரத்தில் இணைந்து வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள் பாடலை பாடப்படுகிறது பிள்ளைகள் வசனங்களை வாசிக்கின்றது பிள்ளைகள் எல்லோரையும் பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி சங்கமம் பாண்டவி சாபகர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நாளிலும் கர்த்தாவே சுவாமி இந்த மாணவியோட இணைந்து ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜோவலுக்காக நன்றி சொல்லுகிறோம். கட்டுகளை எல்லாம் ஏசப்பா துதிக்க ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி சுபாவை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சுபாவை ஆசீர்வதிக்கும்படியா எங்களை கரத்திலோ படைக்கிறோம். அதே போல ஏசப்பா சுபத்ரா என்ற சகோதரியும் எங்களை கரத்திலோ படைத்து ஜெபிக்கிறோம். இந்த மகளுக்கு முடியாம இருக்கிற தடைகளை நீக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதல் எங்களை பாதத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். மகள் நல்ல பிதாவே ஆமேன். ஆமீன் ஆமீன். சிஸ்டர் அம்மா நிக்கிறா. பிரைஸ் லோடம்மா. நீங்க ஜெபிக்க போறீங்களா? ஆமீன். அவக்கான ஜெபத்தவை கொடுங்கம்மா. ஒரு ஜானட் உங்களோட மைக் ஆஃப்ல நிக்கு. சிசிலியாம்மா. சிசிலியாம்மா சிசிலியாம்மா நீங்கள் இங்க யூரோப்பாவில் இந்த யுத்தம் நடக்கிற நாடுகள் ரஷ்யா உக்ரைன் இந்த நாடுகளுக்காக இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவு ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, இந்த யுத்த நாள்களிலே உமது கரங்கள் இருப்பதாக இயேசப்பா உமது கரத்தை நீட்டும் தகப்பனே. நீ ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவரே, இறங்கும் அப்பா, அவர்கள் மேல் இறங்கும் அப்பா. அப்பா இந்த யுத்த அபாயங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அன்பான தகப்பனே, நீர் அன்புள்ளவரப்பா, அதிசயங்கள் செய்கிறவரப்பா. அப்பா பிதாவே இந்த குடும்பங்களில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த
அநியாயங்களில் இருந்து அவர்களை காத்து கொள்ளும் அப்பா. அப்பா பிதாவே, சிறுவர்கள் பசிக்கு பட்டினியால் வாடுகிறார்கள் தகப்பனே, அவர்கள் மேலும் இரக்க கண்களை திருப்பும் அப்பா. அன்பான தகப்பனே, நீர் அவர்களோடு கூட இருந்த தகப்பனே அப்பா, இந்த யுத்தத்தை நிறுத்தும் அப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் ஸ்ரீலங்காவிலே இருந்து இப்படித்தானப்பா கஷ்டப்பட்டோம். அன்பான தகப்பனே, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் தகப்பனே. அவர்கள் மேல் இரக்கம் வையும் தகப்பனே, அவர்களோடு கூட இருந்து அப்பா ஒரு கணம் அவர் மீது இரக்கம் காட்டும் தகப்பனே. உமது அக்கினியால் அவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும் தகப்பனே. இந்த யுத்தம் வேண்டாம் தகப்பனே, இந்த யுத்தம் வேண்டாம் தகப்பனே அப்பா பிதாவே. அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவரே என்ன பிரச்சனையா இருக்கிறார்களோ தெரியவில்லை தகப்பனே. அவர்களை நீரே பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் உடைச்சிட்டார்கள் என்று அறிந்தோம் தகப்பனே. அப்பா நீரே மருத்துவரா அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. என்பான தகப்பனே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ஸ்ரீலங்காவுக்காக வருகிறோம் தகப்பனே. ஸ்ரீலங்காவை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த அரசாங்கத்தில் உமது அன்பை காட்டும் தகப்பனே. அரச மந்திரிமார்கள் ராஜாக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லோரையும் உமது கரங்களில் வைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சங்கம வானொலியை நடத்துற அத்தனை பேர் மேலேயும் உமது கரங்கள் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானிலை நடத்துற அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் உமது கரங்களில் என் அன்பை வைக்கிறேன் தகப்பனே. அப்பா நாங்கள் இருவரும் நடந்து திரிவதற்கு வல்லமே கொடுத்த தேவனே. அப்பா எங்கள் மேல் உமது பிரகாசத்தை தெளியும் தகப்பனே. நான் 3 நாளாக வரவில்லை தகப்பனே. ஹாஸ்பிட்டல் வழிய சிஸ்டர் நான் போறதும் பாரதுமா இருக்கிறேன். நேற்றும் இங்கே வீட்டுக்குத்தான் வந்தார்கள் பார்க்கறதுக்காக. உங்களை பேச முடியவில்லை இயேசுவே. நாளைக்கும் இருக்குது சிஸ்டர். ஓகே அம்மா. இயேசுவே எங்களுக்கு ஜெபிங்கோ சிஸ்டர். தேங்க்யூ வெரி மச். சொல்லுங்கம்மா. ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் இந்த வேளையிலும் வாக்குத்தத்தத்தை ஆனது கூட கடந்து செல்வோம். கேட்க முடியாவிட்டால் சொல்லுங்கள், நான் மற்ற கம்ப்யூட்டரில் போட முடியும். நீங்கள் இழந்து போனவர்களை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று யோவேல் 2:25 கூறப்பட்ட வாக்குத்தத்தம் ஊழிய சுசேசகர் எட்வின் வாணர் அவர்கள் வழிநடத்துவார். கேட்க முடியாவிட்டால் உடனே சொல்லுங்கள், நான் மற்ற கம்ப்யூட்டரில் போட முடியும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 4ஆம் தேதி 6வது மாதம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் உங்களிடத்திலே அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திருப்பி அளிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்ப அளிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு அருமையான ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே எதை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட காரியத்தை இழந்து போய் இந்த நாட்களிலே கலங்கி திகைத்து கொண்டு இந்த நாட்களிலே எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும், எப்படியாக நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களுடைய வீடுகளை தேடி இந்த நாட்களிலே வருகிறது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் இழந்து போன உங்களுக்கு திரும்ப அந்த காரியத்தை நான் அளிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இழந்து போன ஆசீர்வாதம், இழந்து போன சரீர சுக பலவீனங்கள், இழந்து போன அந்த நாட்களிலே பொருட்கள், இழந்து போன வேலைகள், இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே மறுபடியுமாய் உங்களுக்கு இந்த நாட்கள் அதை திருப்பி அளிப்பார் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், அதாவது எப்படி என்றால் பச்சை கிளிகளும்
முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைச்சல்களை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஆண்டிலே, கடந்த நாட்களிலே, கடந்த மாசங்களிலே, கடந்த கிழமைகளிலே, இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுக்குள்ளே இந்த நாட்களே நடந்திருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்றால், அந்த பட்சித்த வருஷங்களை, பட்சித்த நாட்களை, பட்சித்த நேரங்களை, இந்த நாட்களிலே விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை இந்த இடத்திலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, ஏனென்றால் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்லியும் இந்த நாட்களிலே செய்யாதிருக்க மாட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே எந்த காரியத்தை சொன்னாரோ அதை கட்டாயம் செய்து முடிப்பார். ஆபிரகாமை எடுத்து பாருங்கள். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே ஆபிரகாமை மட்டுமல்ல, அவருடைய சந்ததியை இந்த நாட்களிலே ஆசீர்வதித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியாக அவருடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு நமக்குள்ளேயும் அந்த ஆசீர்வாதங்கள் இந்த நாட்களிலே வந்திருக்கிறதே இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்களை சற்று இந்த நாட்களிலே நாங்கள் திரும்பி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்கு தத்தங்கள் இந்த நாட்களில் கிரிகை செய்யும்படியாக தேவனிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் திரும்புவோம். கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களூடாக நம்மோடு இந்த நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் பேசுகிற தெய்வமாய் இந்த நாட்களிலே இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமம் இந்த நாட்களிலே அப்படியாக உயர்ந்திருக்கிறது. அப்படியாக அந்த பேசுகிற தெய்வம் இந்த நாட்களிலே எதை நமக்கு திருப்ப அளிப்பேன் என்று சொன்னாரோ அதை கட்டாயம் இந்த நாட்களிலே அளிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பாருங்கள், யோசேப்பு குழியிலே போடப்பட்ட நிலையிலும், அதே வேளையிலே என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களே யோசேப்பு கலங்கி இருந்த வேளையிலும் கர்த்தர் யோசேப்பை வெளியிலே கொண்டு வந்து அவருடைய தலையை உயர்த்தினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு நீங்கள் எப்படியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய ஒடுக்கத்திலே இருந்து தேவன் இந்த நாட்களை உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய தலையை தேவன் உயர்த்த இந்த நாட்களிலே வல்லவராயிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அவரை தேடுங்கள், அவரை நாடுங்கள். அவருடைய சமூகத்தை இந்த நாட்களில் நீங்கள் தேடுகிற வேளையிலே அவர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாய் உங்களுக்கு திருப்ப அளிப்பார். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே வருகிற வேளையிலே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவன் உங்களோடு கூட இருந்து கிருபை அளிப்பார் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை பற்றி பிடியுங்கள், தேவனோடு நடவுங்கள். கடைசி காலத்திலே தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமீன், ஆமீன். வாக்குத்தத்தத்தை ஆனது கூட